ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி பிரகாஷ்க்கு 1 வீக் லீவ். ஸோ நாங்கள் எப்படி எங்களோட டேவை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதாவது எங்களோட வீக்கை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நேத்தி பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து பிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோல் டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு கால்லையே முடிஞ்சிருச்சு. லீவு, அதாவது அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயே லீவ் விட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு வென்ஸ்டே தான் ஆரம்பிச்சிருக்கோம் சுற்றுறதுக்கு. ஜாலியாக ஃபார்சைட் கலெக்ஷன் மால் போயிட்டு ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பிரஞ்ச் மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. 3 o'clock வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா 3:30 வந்து ஆரத் வந்துடும். நாங்கள் ஆரத் கிட்ட மார்னிங்கே சொல்லியாச்சு, நாங்கள் 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்ற போகிறோம்னா இட்ஸ் ஓகே அம்மா, யூ கைஸ் ஹாவ் யோர் மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். அது எந்த அளவு அவன் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க போகிறான்னு தெரியல. இந்த வீடியோ அவன் பார்க்கும்பொழுது செம காண்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன்ல. இந்த மால் எனக்கு ஃபேவரட்டான ஒரு பிளேஸுங்க. இங்கே அட்லாண்டாலே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட்னா கலெக்ஷன்ஸ் அட் ஃபோர்சைட் மால் தான். ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கூட்டமே இருக்காது. சாட்டர்டேஸே பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருந்தாவே அதிகம். ஃப்ரைடே சாட்டர்டேஸ்லாம். சண்டேஸ் பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஈக்காக்காவே இருக்காது, நம்ம மட்டும்தான் ரோட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப தனியாக பீஸ்ஃபுல்லாக நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்லான் மால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊர் டி நகர் ஃபீல் வருங்க அங்கே போனால். ரொம்ப எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மூவி பார்க்குறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. சரி விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தப்போ டிஎஸ்டபிள்யூவில் வந்து 50% சேல் போட்டிருந்தாங்க. ஸோ சம்மர்லேருந்து ஃபால் ட்ரான்சிஷன் ஆகிறதுனால நிறைய சாண்டல்ஸ்லாம் உங்களுக்கு சேலில் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சாண்டல் வாங்கியாச்சு. மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆரத்துக்கு வந்து அம்மா கொடுத்து விட்ட இந்த மின்ட், அதாவது புதினா தொக்கு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு தான் நெய் விட்டு ரைஸ் பண்ணி அதுக்கு கூட வந்து சிப்ஸோடு வச்சு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஐக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஐக்கியா வந்தாச்சுங்க. அண்ட் செப்டம்பர் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்துட்டு இருந்தேன். ஐக்கியா எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஐஒய் பூஜை வந்துட்டு பண்ணோம் இல்லைங்களா, ஐக்கியா புக் கேஸ் வச்சு. அப்போ வந்து அந்த ஃப்ரண்ட், அதாவது மேலே வந்து டோர் இல்லை, இப்போ டோர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட சைஸிங்லாம் ஓரளவு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்தோம். அண்ட் சில டிஐஒய் கிளாசெட் அந்த ஐடியாவும் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்தால் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். அண்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஆயிலில் போயிட்டு இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பட் அந்தளவு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. மேலே அந்த லிட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ கேச்சிங்காக இருக்கே தவிர, அதாவது அழகுக்காக வச்சுக்கலாமே தவிர இது வந்து டெய்லி யூஸ்க்கு அந்தளவு ஒர்த் இல்லை. ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வரும்பொழுது என்கிட்ட இது மாதிரி தான் ஒன்று பருப்பு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது, அது இன்னும் ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்டடாக இருக்கும். இது கொஞ்சம் கர்வியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இதில் தான் நான் வந்து எல்லா பருப்பும் கொட்டி வச்சுருப்பேன். மேபி திருப்பி இதை வந்து ட்ரை பண்ணலாம்ல, பழசு மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கி. நான் அதை தான் நான் சொல்லுவேன்னு நினச்சேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு, போயிடலாம். அது ஒரு சூப்பர் லைஃப் பிரகாஷ், அப்பார்ட்மெண்ட் லைஃபு. லாஸ்ட் இயர் ஜூனில் நினைக்கிறேன் நாங்கள் ஐக்கியா வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ செப்டம்பரில் வரோம். பெருசாலும் டிஃப்ரென்ஸில் ஒரு கொஞ்சம் அடிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வாங்கணுன்ற ஐடியா வந்தாலும் ஐயோ நோ, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்போ தான் இந்தியா போயிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பட் சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாலுக்கு அதுக்கப்புறம் வின்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெக்கர்ஸ்லாம் வந்துட்டு. அண்ட் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த கடாய் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. எந்த அளவு லைட் வெயிட்னா அந்த ஊதுனா பறந்துடும், அந்தளவு லைட் வெயிட்டில் இருக்குது. இது கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இது மாதிரி குக் பண்ணுறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு யூஸ் பண்ணலாம். இது எந்தளவு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்தளவு லைட் வெயிட்னா இந்த ட்ரிவெட் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரிவெட் அதை விடவே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ
நம்ம வந்து வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்தாச்சு. டபுள் பாயிலிங் பண்ணுற அளவெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இப்போலாம் பேக்லாம் பண்ணுறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் அதாவது கம்பார்ட்மெண்ட்லாம் இல்லாமல் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தேடிட்டுருக்கேன். அது இங்கே இல்லை. ஸோ ஆரத்தோட தர்மோஸ் நான் ஆல்ரெடி நான் 2-3 விளாகில் காட்டியிருப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது இன்னமும் இருக்குங்க. விலை பார்த்திங்கன்னா $12.99. யாராவது இந்த தர்மோஸ் நல்லா ஹாட்டாக வச்சுக்கிறதுக்காக தர்மோஸ் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக ஐக்கியாவில் செக் பண்ணி பாருங்கள். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வர வழியிலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோங்க. ஆரத்து வரதுக்கு இன்னும் 10 minutes தான் இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம், அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துருக்கு. அந்த கார் வந்து எப்படி அவங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு அந்த மீடியன் மேலே ஏறி ஆப்போசிட்டில் வர கார் மேலே மோதி அது வந்து அந்த ரெட் கலர் காரும் கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அந்த ஓரத்தில் போயிட்டு அவங்களும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. வர வழியெலாம் வந்து சாமியை வந்துகிட்டே வந்துட்டு இருந்தோம், யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நேற்று ஐக்கியா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியவே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 ஆகிடுச்சு. வீட்டில் வந்துட்டு ஆறதுக்கு கிளாஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த பிரகாஷ் வந்து ஈவினிங்காக டென்னிஸ் போயிட்டாரு. டென்னிஸ் போயிட்டு வரது ஒரு 2 o'clock வந்தாருன்னு நினைக்கிறேன், மிட் நைட்டு. ஏன்னா ஒரு கோர்ட்டில் அத்தனை பேர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டாக இருந்தாங்க. ஸோ அவரை வந்து இன்றைக்கி 11 o'clock 12 o'clock தான் எழுந்தார். தயிர் சாதம் அண்ட் சேப்பக்கிழங்கு ஃப்ரை, சிம்பிள் லஞ்ச் தான் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிராசரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னா பிரகாஷ் வந்து போர் அடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து நீ போயிட்டீங்கன்னா யாரும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டார். கிராசரி ஷாப்பிங் போயிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான கிராசரிஸ் நேற்று ஐக்கியாவில் போயிட்டு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஐக்கியா போனாவே நம்ம வந்து ஒரு 2 மக்கார் வாங்கிட்டு வந்துடுவோம், காஃபி மக். ஸோ இந்த வாட்டி வந்து ஒயிட் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்தளவு உங்களுக்கு சேம் என்கிட்ட இருக்கிற மாதிரி பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் மாதிரியே தான் வந்து மக்ஸ் இருக்குது, புதுசாக எதுவும் இல்லை. ஸோ சின்னதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஒயிட் கலர் காஃபி மக், அதுக்கப்புறம் 2 க்ளீனிங் ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இது வந்து 90 சென்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று உள்ளே லிக்விட் ஊற்றி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் லிக்விட் வரும். ஸோ டப் இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட், பட் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இந்த பவுல் இருக்கிறதுனால இதுக்கு வந்து லிட் வாங்கிட்டு வந்தோம். இந்த இது வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நான் உட்டன் லிட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்தளவு அந்தளவு உங்களுக்கு க்ரிப்பாக பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த லிட் வாங்கிட்டு வந்தேங்க. நம்ம இந்தியா போயிருந்தப்போ பிரகாஷ் மட்டும் லேட்டாக வந்தார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இந்த லிட்டை உடச்சிட்டாரு, அவன் லிட் இது. ஸோ உள்ளே வந்து ஃபுட் ஏதாவது நம்ம ரீஹீட் பண்ணும்பொழுது லிக்விட் ஃபுட்டாக இருந்தால் ஸ்ப்ளாட்டர் ஆகும். அது ஸ்ப்ளாட்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லிட், அவன் லிட் 2. இது வந்து 90 சென்ட்டோ 98 சென்ட் நினைக்கிறேன். 2 வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐஸ் க்யூப் ஸ்கூப் தான் வாங்கினேங்க. இது வந்து $4.99. ஸோ ரவுண்டாக $5. ஸோ நான் வந்து சப்பாத்தி மாவு இது மாதிரிலாம் அள்ளுறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்கூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் வேண்டாமே, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோன்னே இதை வாங்கினேன். இதில் இருந்து 2 இருக்குது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அடுத்தது ரொம்ப அழகான வாட்டர் பிக்சர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா $1.49. ஸோ ஒன்றுத்தை வந்து ஏதாவது ஜூஸ் இது மாதிரிலாம் ஊற்றி வைக்கிறதுக்கும், இன்னொன்றுத்தை வந்து நம்ம ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொன்று நான் காட்ட மறந்துட்டேன், பக்கத்துலேயே இருந்தது பாருங்கள். ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பிரகாஷ்க்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே வந்து நிறைய அந்த டீ கடையில் டீ குடிச்சிருக்காரு போல இருக்குது, பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலலாம். ஸோ அப்போத்துலேருந்து இந்தியாவில் இருக்கும் போதே சொல்லிட்டே இருந்தார். 6 பீஸ் வந்து $250 $350 என்னமோ பார்த்தேன். பட் இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். அதனால் நான் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அமேசானில் பார்த்தாக்கா $16 $18 போட்டிருக்குங்க. வந்து $9 தான். எக்ஸாக்ட்லி நம்ம ஊர் டீ கிளாஸ் மாதிரி இல்லைனா கூட ஓரளவு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து $9.99 நினைக்கிறேங்க. அண்ட் 6 கிளாஸஸ் இருக்குது. இனிமேட்லேருந்து பிரகாஷ் வந்து எனக்கும் அவருக்கும் இதில் டீ போட்டு கொடுக்க போகிறாரு. என்ன பிரகாஷ், கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நீ தானே டீ போட்டு கொடுக்க போகிற. எனக்கு வந்து டீ அவ்வளோ பிடிக்காதுங்க, அண்ட் காஃபி பிரியை. ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி காஃபி தான் வைப்போம்.
ஸோ இந்த கிளாஸ் வாங்கி கொடுத்தாவது நான் டீ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டீ வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்துருக்காரு. என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அதை நாங்கள் வந்து பண்ணுவோமான்னு தெரியல. மேபி 1 நாள் 2 டேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி குடிக்கிற கிளாஸாக மாறிடும். நான் அடுத்த ஒரு நல்ல சூப்பரான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். நீங்கள்